ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம வீமென்கான ஒரு நியூ எஃப்எஃப்டா, ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம டே வந்து ஒரு நம்பர் 1 சிஇஓ, ஓகேங்களா? நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு. ஆனால் அவங்க தாய்லாந்து, ஓகேங்களா? நம்ம ஜிமின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதுவும் பிஸ்னஸ் சம்மந்தமாக படிக்கிறவங்க தான். அதுவும் ஜிமின் படிச்சுட்டு இருக்குது, காலேஜ் செகண்ட் இயர், ஓகேங்களா? அதுவும் இட்டாலியில், ஓகேங்களா? அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இதில் போக புரிச்சுப்பீங்க. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதோட நேம் வந்து இந்த எஃப்எஃபோட நேம் சொல்லிடுறேன், மை ஸ்வீட் லயர், ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் தான் காமிச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஃபெலிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா, இன்றைக்கி ஏதோ நியூவாக ஒரு ப்ரொஃபஸர் வரப்போகிறாங்களா சொல்கிறாங்கம்மா. நியூவாவா? ஆமாம், வரப்போகிறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க. நம்ம அந்த சார் இருந்தாங்கல்ல, பழைய சார், ஆமான்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸாம்மா, அதனால் அவங்க போக போகிறாங்களாம்மா. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நியூவாக ஒரு சார் வராங்களா சொல்கிறாங்களா. ஓ சரி, ஓகே சொல்கிறாங்க. வரட்டும், யாரும் தான் என்ன நல்லா கிளாஸ் எடுத்தால் ஓகே தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்போது ஃபெலிக்ஸ் யாருன்னா ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேங்களா? இன்னொரு பர்சன் வராங்க. அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுடா, ஏன்டா லேட்டு சொல்கிறாங்க. இல்லைடா, வரும்போது தான் பார்த்தேன் என் ரூமில் பைப் வந்து உடஞ்சிச்சு சொல்கிறாங்க. பைப் உடஞ்சிருச்சு. ஆமாடா, பைப் உடஞ்சி போயிடுச்சு சடனாக. அதனால தான் சரின்ட்டு ஹாஸ்டல் மேம்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். நம்ம போகிறதுல அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே எப்படின்னா இவங்களுக்குலாம் தனித்தனி சிங்கிள் ரூம். ஏன்னா இது ஃபாரின் கண்ட்ரி, அங்கெல்லாம் ரூம் மேட்டாக ஷேர் பண்ண தேவையில்லை, தனித்தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க இருக்கிறது வந்து இட்டாலி. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபாரினர்ஸ் தான். எல்லாருமே வந்துட்டு ஒன்றா படிக்கிறாங்க இந்த ஒரு காலேஜில், ஓகேங்களா? எல்லாருமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பிஸ்னஸ் கோர்ஸ் தான் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் மேன்ஸோட பையன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஜிமின் நம்ம யோன்ஜின்னு ஃபெலிக்ஸ் 3 பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் வர மாட்டாங்க. அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க பிரின்சிபல் வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியல, உங்களோட சார் வந்து கொஞ்ச நாளாகவே ஹெல்த் இஷ்யூஸ்னால அடிக்கடி லீவ் எடுத்தாங்களா. ஆமாம் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்பல்சரி லீவ் தேவைப்படுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயர்க்கு அவங்க வந்துட்டு மெடிக்கல் லீவ் எடுத்துட்டாங்க. அதனால் நியூ ப்ரொஃபஸர் வந்து கண்டிப்பாக தேவை. அதனால் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பர்சன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த சார் தான் இனிமேல் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க சொல்கிறாங்க. ஈஸியாக கொரியன் அப்படி சொல்கிறாங்க. கொரியனா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது கொஞ்சம் சொல்கிறாங்க கொரியனாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. கொரியனாக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க இன்ட்ரோ பண்ணிடுறேன். சார் உள்ள வாங்க சொல்கிறாங்க. அவங்க உள்ள வராங்க. இவங்க தான், இவரோட பேர் வந்துட்டு கிம் டேயங், ஓகேவா? நீங்கள் ப்ரொஃபஸர் கிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்களோட இஷ்டம், எப்படினாலும் உங்களை கூப்பிட்டுங்க. உங்கள் இன்ட்ரோ ஆகிருப்பாங்க. சரி, இன்ட்ரோ ஆகிக்கோங்க, நான் போவா சொல்கிறாங்க. நீங்கள் போங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், மை நேம்ஸ் கிம் டேயங், நீங்கள் மிஸ்டர் கிம்னு கூப்பிடுங்க, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்கள் இன்ட்ரோ கொடுங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு நேம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அந்த பர்சனை அப்படியே அவங்க ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்காக தான் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன், ஃபைனலாக உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது அப்படி எல்லாரும் சரி ஓகே உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நாளைக்கு நான் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இதெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ யோசிச்சுதான் சார் நான் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க சொல்கிறாங்க. கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கொரியனா சொல்கிறாங்க. ஆமாம் நான் கொரியன் தான், ஆனால் நான் இப்போ வந்துட்டு கொரியாவில் இல்லை, அதனால் நீங்கள் இட்டாலியில் தான் இருக்கேன், நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு கொரியனில் எதனா பேசணும்னு சொன்னாலும் கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட் புரியும்லாம் சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் மேக்ஸிமம் கொரியன் புரியும் சார் சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம், அங்கே எல்லோரும் கொரியன் சீரிஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் எல்லா ஸ்டூடெண்ட் நம்ம யோனியன் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே எல்லோரும் யாருமே வந்துட்டு இட்டாலி சேர்ந்தவங்க கம்மி தான், மற்ற எல்லாருமே ஃபாரின் பீப்புள் தான். அதனால் பார்க்குறாங்க. ஆமாம் சார், எங்களுக்கு கொரியன் அங்கங்கே கொஞ்சம் தெரியும், நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசினா கொரியன் பேசுனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டேன். இப்போ கிளாஸ் எடுக்கவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ சாருமே கிளாஸ் எடுக்க இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அவர் நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி அப்படி பண்ணுன்றதை ரொம்ப பர்ஃபெக்டாக எதுதான் இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நீட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க கிளாஸை சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப நல்லா கிளியராக புரியுது, இதுக்கு முன்னாடி இந்த சாரை விட இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நல்லாவே எடுக்கிறாங்க, ரொம்ப ஃபஸ்ட் எப்படின்னா நல்லா பெஸ்ட்டாக கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சிச்சு, எப்படி உங்களுக்கு ஓகேவா நான் எனக்கு கிளாஸ் எடுக்கிறது சொல்கிறாங்க. எங்களுக்கு ஓகே சார், நீங்கள் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி வெளில வந்துடுறாங்க.
இப்போது இவங்க ஜோடி சொல்கிறாங்க, இவங்க அந்த சாரீ நம்ம 2 பேரும் பார்த்துட்டு கொரியன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களா சொல்கிறாங்க. ஏன்டா அங்கே எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்டா நம்மக்கிட்ட, நம்ம ஸ்கின்னை பாரு ரொம்ப ஷைனியாக இருக்கும்ல சொல்கிறாங்க. அப்போ இவன் அப்படியே அந்த ஃபிலிக்ஸை முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ ஏன் ஃபிலிக்ஸ் என்னோடய ஃபேஸ் அப்படி இல்லையா சொல்கிறாங்க. ஐயோ நான் சும்மா சொல்கிறாங்க. பாரு நானும் கொரியன் அந்த அந்த ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா, அதனால் எனக்கும் என்னோடய ஸ்கின்னும் அப்படி தான் இருக்குது சொல்கிறாங்க. அதனால் நான் வந்துட்டு பிறந்தது வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஆனால் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு கொரியாவில், அதனால் நீங்கள் என்ன கொரியன் தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போது அந்த டே தான் டேரெக்டாக அவங்களுடைய கேபினுக்கு வராங்க. வந்து உட்காராங்க. டக்குன்னு ஒரு கால் வருது. பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. டே நீ அவனை பார்த்துட்டியா சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. எப்படிடா இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் இங்கே தான் இருக்கான்ட்டு இதை கண்டுபிடிக்கவே இவ்வளோ டேஸஸ் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஏங்க எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கான், ஆனால் அவனோட ஒரே ஆசை அவனை பார்க்கணுன்றது தான்டா. அவனை பார்க்கணும். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவனால் போக முடியும். அந்த ரீசனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா. டே எனக்காக இது பண்ணுவோட டே சொல்கிறாங்க. ஏங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் அண்ணா, நான் உங்களுக்காக இது பண்ண மாட்டேனா. அது மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஒன்றும் சொல்லிட்டு அவர் வந்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏங்க பாருங்கள், நான் வெறும் ஜின்ஹயாங்கும் உங்களுக்காக மட்டும் இவனை பார்க்க வரல. இவனை நான் லவ் பண்ணுறேன். 2 இயர்ஸ் முன்னாடி நான் எப்போ அவனை பார்த்தனோ அப்போ தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து ஜின்ஹயாங்காகவும் தான், ஆனால் அவனை ஹர்ட் பண்ண முடியல. எனக்கு பயமாக இருக்குது. என்னெல்லாம் சொல்ல போகிறோம், எப்படி நான் வந்துட்டு இனிமேல் அட்டாச் ஆக போகிறேன், எப்படி பேச போகிறேன், இதெல்லாம் நினச்சி எனக்கு பயமாக இருக்காது. எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹர்ட் ஆகிற மட்டும் இல்லை, பார்க்க முடியாது, ஹர்ட் ஆகவும் விட மாட்டேன். சப்போஸ் மேபி நான் உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் அவனுக்காக நான் அதையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உன்னை எப்போ பார்த்தனோ அப்போதுலேருந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். நீ மட்டும்தான் மைண்டில் அப்படியே இருந்துகிட்டே இருக்க. உனக்காக உன்னை எவ்வளோ கண்ட்ரியில் தேடிட்டு போனாங்க. நீ எங்கே இருக்கன்னு கண்டுபிடிக்க இவ்வளோ டேஸஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நீ இங்கே இருக்கிறதே தெரியுது சொல்லிட்டு அவர் நம்ம தான் ஜிமினை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் ஐ லவ் யூடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் நம்ம ஃபிலிக்ஸ் 3 பேர் தான். இவங்களுக்கு லஞ்ச் டைம் ஆகுது, போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு இவங்க 3 பேர் எங்கே போகிறாங்கன்னா ஹாஸ்டல் தான் போகிறாங்க. ஹாஸ்டல் பக்கத்தில் தான் இருக்குது. இவங்க 3 பேர் போயிட்டு ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு தான் கால் வருது. இருடா அப்பா கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு போடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபோன் பண்ணிட்டு அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி பறக்க நல்லா படிக்கிறியா சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறேன். அப்போ அம்மா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடுவாங்கடா கவலைப்படாத. என்ன அம்மா சீக்கிரம் க்யூர் ஆகிடுவோம்ட்டு நல்லா பேசுவாங்க. கொஞ்சம் டேஸ் மட்டும் சொல்கிறாங்க. அப்பா நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மாவையும் உங்களையும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, கொஞ்சம் டேஸ் தானே. பாரு அம்மாவுக்கு சீக்கிரமே அங்கே இருந்ததை விட இப்போ அம்மா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்பா இங்கே இருந்ததை விட அங்கே பெட்டராக இருக்காங்களா சொல்கிறாங்க. அம்மா பெட்டராக இருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க என்ன கொஞ்சம் டேஸ் போனால் அம்மா நல்லா வந்துட்டு எந்திரிச்சு நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம்மா. கொஞ்சம் டேஸ் மட்டும் பொறுத்துக்கோ. அம்மா நல்லா ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ ஒன்று இங்கே வந்துடலாம், இல்லை நாங்கள் அங்கே வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா ஓகேப்பா எனக்கு உங்களையும் அம்மாவையும் பக்கத்தில் பார்க்கணும் போல இருக்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் தான் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட்டியாண்டாங்க. இப்போ சாப்பிட போகிறப்பா நீங்கள் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன், நான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருவேன். நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத. அப்பா அம்மா சீக்கிரமே நல்லா ஆகிட்டு அம்மா நல்லா ஆனதும் அம்மா வந்து உன்னை பார்க்குறக்கு நானே கூட்டிகிட்டு வருவோம் சொல்கிறாங்க. நிஜமாக அவங்க சொல்கிறீங்க எனக்கு நிஜமா, அது வரைக்கும் அங்கேயே என்ன சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி அப்பா ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூப்பா, நீ பத்திரமா இருந்தால் சொல்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், பத்திரமா இரு சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சனல் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நம்ம நியூவாக ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப வேல்யூவானது இருக்குது. இதை நீங்கள் யார் பேரில் வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒன்லி மை சன் வந்துட்டு ஜிமினுக்கு மட்டும்தான். அவனை தவிர வேறு யாருக்கும் இது ஷேர் போகாது. இதெல்லாம் நான் ஓனாக ஏன் பண்ணுறது எல்லாமே என்னோடய பையனுக்கு மட்டும்தான் போகும். வேறு யாருக்கும் எப்போவுமே ஷேர் கிடைக்க சொல்கிறாங்க. சார் ஆனால் சப்போஸ் எப்பயாவது வந்து கேஸ் யார் போட்டாலும் கேஸ் இல்லை, அது என்னோடய பையனுக்கு மட்டும்தான். இது எல்லாமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது என்னோடய ஜிமினுக்காக மட்டும்தான். நாங்கள் வாழ்கிறதே ஜிமினுக்காக மட்டும்தான். உனக்கு புரியுதுல சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. இது யாருன்னா பார்க் குரூப்போட மேனேஜர் ஓகேங்களா. இது வந்துட்டு பார்க்குன்றது ஜிமினோட அப்பா. ஜிமின் ஒரே பையன். நம்ம ஜிமினோட அப்பாவுக்கு போக புரியும் அவங்க அப்பா ஏன் இப்படி டிசைட் பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஜிமின் வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. அப்போ நம்ம இன்னொரு கண்ட்ரியில் பார்க்கலாம்டா. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது கொரியா. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிமின் அண்ட் டேவை பார்த்தது இட்டாலி. இப்போ பார்க்க போகிறது வந்து தாய்லாந்து ஓகேங்களா. இங்கே ஒரு பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படியே அவங்களோட ஸ்டொமக்கில் ஹேண்ட் வச்சுட்டு ரொம்ப அழறாங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்டேனாப்பா. ஏன்ப்பா என்னை எப்படி வெறுக்கிறீங்க, நீங்களும் அம்மா என்னப்பா நடந்துச்சு, உங்களை என்னால் கான்டாக்டே பண்ண முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்க கரண்ட்லி, நாங்கள் எவ்வளோ டேஸாக தேடிட்டே இருக்கேன், எங்களால் பார்க்கவே முடியல என்னால் சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இப்போ அவங்க பர்சன் வந்துட்டு ஜின் எதுக்காக அழறா
சொல்கிறாங்க. நம்ஜுன்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு எதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, பேபி என்ன ஆகும், நீ ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. நம்ஜுன்னு சொல்கிறாங்க, எனக்கு புரியுது, நான் தான் டைம் கேட்டிருக்கேன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், உன்னோட பேரண்ட்ஸை உன்னிட்ட பேச வைப்பான், கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் ஜின்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் தான், 2 இயர்ஸ் ஆகிடுச்சி நம்ஜுன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நாங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க, இப்போ ஜிம்மின் வந்து ஜிம்மின் இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சாலே இவன் உடனே போகணும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் இவனை ட்ராவலே பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க, இவன் ஆல்ரெடி வீக்காக இருக்கான், அப்படியே போய் நின்னாலும் ஜிம்மின் என்ன இவனை பார்த்து அக்செப்ட் பண்ணிப்பா, நான் என்ன சொல்லி பார்க்குறாங்க. அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னே தெரியல நம்மளுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும். அந்த பையனை அவங்க ஃபேமிலியெலாம் எங்கெங்கேயோ போயிருந்தாங்க, இப்போ தான் அவங்க இவ்வளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் ஜிம்மின் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகும், அவங்ககிட்டே அவனை கன்வின்ஸ் பண்ணி இவன் எப்போ இவனை கூட்டிகிட்டு வந்தால் தான் இவன் நார்மல் ஆகும் போல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜின் தான். அப்போ அங்கே ஒரு பர்சன் வராங்க, யாங்க சொல்கிறாங்க, ஒயன்னு சொல்கிறாங்க. யாங்க இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்க சொல்கிறாங்க, நான் நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் காலேஜ் லீவ் போட்டு உங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்க சொல்கிறாங்க. ஏமா உனக்கு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சுகா சொன்னாங்க நீ போய்ட்டு பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அதனால தான் வந்து சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, சுகா வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதில் யார் பேரை வருவாங்கன்னு இப்போ சொல்லிடுறேன். நாம்ஜின் ஆல்ரெடி மேரிடு, ஜின் ப்ரெக்னென்ட், ஓகேங்களா. அப்புறம் ஒயன் அண்ட் ஜங்குக்கு, டே அண்ட் ஜிமின்னு, நம்ம ஜேகோப் அண்ட் சுகா, ஓகேங்களா. இவங்க தான் இதில் பேராக வருவாங்க. உங்களுக்கு எல்லாமே புரியும் போக போக. இப்போ நம்ம ஒயன் நம்ம ஜின்னுக்கிட்ட பேசுகிறாங்க. ஜின்னு நம்ம ஒயனோட ஷோல்டர் சாஞ்சிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜின்னு இதுக்கு மேலே எனக்கு கம்ஃபர்டே பண்ண முடியாது சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு. இப்போ நம்ம ஒயன் தான் கேட்குறாங்க, ஏங்க சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா ஒரு ஃபேமிலியை ஒரு லவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறோன்னா அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாமல் பேச முடியாமல் அவங்களுக்கு என்ன ஆகுது ஏது ஆகுது, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு கஷ்டப்படுற அந்த வழி இருக்குது உனக்கு தெரியுமா ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்க நீங்கள் அதை முடிவெடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல. அப்போ ஃபேமிலி யோசிச்சு பார்த்தோம்னா சொல்கிறாங்க, என்னோடய அப்பா ரொம்ப 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 செல்லமாக வளர்த்துட்டாங்க, என்ன அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் கொடுத்துட்டாங்களா, அவங்கள்ட்ட எடுத்து பேசுகிற தைரியம் எனக்கு இல்லவே இல்லை. அவங்க மேரேஜ் அரேஞ்ச் பண்ணப்போ என்னால் அதை வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது வேண்டாம்னு சொல்லிட்டு என்னால் முடியல போயேன், நான் அப்படியே ஒரு மாதிரி கோழை மாதிரி இருந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழறாங்க. போயேன் தான், ஏங்க அழாதீங்க, நீங்கள் இப்படி அழுத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுவும் பேபி இருக்குல்ல, அழாதீங்க ஏன் அஃபெக்ட் ஆகுங்க ஏன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லி என்னோடய அப்பாவோட ட்ரீம், என்னோடய அம்மாவோட ட்ரீம், என்னோடய பிரதரோட ட்ரீம் எல்லாத்தையும் அப்படியே உடச்சிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. என்னோடய பிரதர் அவனை நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் இல்லாமல் அவனுக்கு இருந்ததே இல்லை எங்கேயுமே. யாங்கன்னா உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப கூடவே இருப்பான் எவ்ரிடே. நான் சம்டைம்ஸ் திட்டுவேன், ஏன்டா என் கூடவே ஓடிட்டு இருக்கா, கொஞ்சம் தள்ளி தான் போய் எனக்கு ஃப்ரீயாக விடன்னு கூட சொல்லுவேன். அப்போ என்னோடய பேரண்ட்ஸ் தான் திட்டுவாங்க என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு. ஆனால் என்னோடய பிரதர் என்னோட தம்பி கொஞ்ச நேரம் என்னோட தண்ணி போயிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ நான் தெரியாமல் ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவேன். அவன் அப்படியே கொஞ்சம் அழுதாலும் எனக்கு தாங்கிக்க முடியாது. அவன் எனக்கு முதல் குழந்த மாதிரி அவன் எனக்கு நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவன் 3 பேரையும் நான் விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் எதுவுமே சொல்லாமல். இப்போ ரிட்டன் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு அவங்கள பார்க்காம இந்த லைஃப்பில் என்னால் இருக்க முடியாது. இந்த 2 இயர்ஸ் நான் எப்படி இருந்துட்டேன். ஆனால் என்னோட தம்பி என்னுடைய அப்பா அம்மா நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரொம்ப அழறாங்க. இப்போது நம்ம வேண்டா இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து வந்துடுவாங்க உங்ககிட்ட, உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க, உங்களோட சுச்சுவேஷன் என்ன, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க பார்த்துட்டாங்க, ஈவன் இந்த குட்டி பேபி அதுக்குள்ளே பிறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த குட்டி பேபி பார்த்தா வச்சுக்கலாம் இன்னும் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டோம்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிறது அப்படி இல்லை ஏன்னு சொல்கிறாங்க. என்னோடய அப்பா அம்மா மற்றவங்க மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என்னோடய அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க மற்றவங்க மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தால் எதுனாலும் என்னன்னாலும் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் சொன்னால் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட அவங்க போய் சொல்கிறது விரும்பவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட உண்மையாக எதுவாக இருந்தாலும் நம்ம தப்பை பண்ணிட்டு கூட அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை என்னோடய அப்பா அந்த தப்புலேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும். சேம் டைம் நம்ம யாராவது ஹார்ட் பண்ணிட்டோம் சொன்னால் அவங்கள கூட அதுலேருந்து வெளில கூட்டிகிட்டு வரதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி பர்சன். ஆனால் அவங்கள சீட் பண்ணிட்டோம், அவங்கள வந்துட்டு ஏமாற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால மன்னிக்கவே முடியாது, அவங்க மன்னிக்கவும் மாட்டாங்க. என்னோடய அப்பாவை பற்றி அவங்க தெரியாத சொல்கிறாங்க. பயப்படுறாங்க. நம்ம ஒயின் பார்க்குறாங்க, அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆனால் அங்கே பாருங்கள் ஏன் கண்டிப்பாக டே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க பிரதர் தேடி தானே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, டே ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கானே சொல்கிறாங்க. எப்போ தேடுவான், எப்போ கண்டுபிடிப்பான், எப்போ கூட்டிகிட்டு வருவான்னு தெரியல சொல்கிறாங்க. இப்போ டே பிஸ்னஸ் மீட்டிங்காக தானே போயிருக்கான், வேறு ஒரு கண்ட்ரிக்கே சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அது பிஸ்னஸ் சம்மந்தமாக தானே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க, ஏய் அப்படி என்னடி பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, ஜங்குக்கா சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்தால் சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கா எப்போ இங்கே வந்தாலும் எதுக்கடி வந்து
அப்படின்னு கேட்குறா. சரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி எதுக்கு வந்தையா சொல்கிறாங்க. நான் சின்ன ஹேங்கும் பார்க்க வந்து சொல்கிறாங்க. ஏய் காலேஜ் கட்டடிச்சிட்டு இங்கே வந்திருக்கல சொல்கிறாங்க. ஓ ஜங்குக்கா எனக்கு காலேஜ் போக போர் அடிக்குது சொல்கிறாங்க. என்னடி உனக்கு காலேஜ் போக போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாருமே இல்லை தெரியுமா, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் இந்த அப்புறம் எனக்கு எண்ணூர் இருக்கான், அவங்க 2 பேரும் தவிர வேறு யாருமே, அவனை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியாதுல ஜங்குக்கா சொல்கிறாங்க. வேறு யார்கிட்ட போய் பேசினாதாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சொல்கிறாங்க. அப்போது நான் பேசாமல் காலேஜே ட்ராப் பண்ணிடலாம்னு நினைக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டடீஸை ட்ராப் பண்ணிவிட்டு நான் பேசாமல் கம்பெனிக்கு வந்துடுவா, உன் கூட வந்துட்டு சொல்கிறாங்க. என் கூட வந்து என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. அப்போ சின்ன இவங்க 2 பேரும் ஃபைட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிடுறாரு. அவருக்கு வந்துட்டு அந்த இப்போ நான் உள்ளார ஃபீல் பண்ணிப்பாரு. எப்போ பார்த்தாலும் இவங்க நான் டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போடுறாங்களோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிட்டு இங்கே பாரு ஒயன், இங்கே நான் இப்போ சொல்கிறேன், நீ மட்டும் ஸ்டடீஸ் முடிக்கல, டிகிரி வாங்கிச்சு ஒரு மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஒரே ஒரு டிகிரிக்காக நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறேன் எனக்கு. ஆமாம் அதை விட்டுட்டு என்ன எப்போதாலும் அவன் ஸ்டடீஸும் நல்லா படிக்க மாட்டேறேன், ரெண்டாவது எப்போதாலும் காலேஜில் கூட ப்ராப்பராக போகிறது இல்லை, வாரத்தில் 2 நாள் லீவ் போட்டுறதா சொல்கிறாங்க. இந்த சுகா அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் நான் சொல்கிறாங்க. இந்த சுகாவுக்கு தெரியாத சொல்கிறாங்க. தெரியாதா சொல்கிறோம். தெரியாத சொல்கிறாங்க. இது இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது வேணாம் ஜங்குக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு இங்கே பாரு இப்போ விட்டு நான் போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முயந்தா இங்கே வா ஜங்குக்கா சொல்லிட்டு ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கா சின்ன ஹேங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பினு ஹேங்க தான் கிட்ட சொன்னாங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் கம்ஃபர்ட் பண்ணுறதாக வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் அவங்களோட ஃபேமிலி நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்களா, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்களா, நம்ம ஃபேமிலி நம்பி வந்துட்டாங்களா, நம்ம தானே ஜங்குக்கா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் நீ உனக்கு ஸ்டடீஸ் முக்கியம் இல்லையடி சொல்கிறாங்க. நான் படிக்கிறேன் ஜங்குக்கா, ஏன்டா அப்படி என்ன படி டார்ச்சர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரி வேறு நீங்கள் டேட்டிங் போகலாமல் மூவி எதெல்லாம் போட சொல்கிறாங்க. ஜங்குக்கா உண்மையாக சரியாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தியா உனக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது பார்த்தியா, அதுப்பா ஸ்டடீஸ்னால் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ அப்போ உனக்கு ஒயன் மேலே லவ்வே இல்லையா சொல்லிட்டு நம்ம ஒயன் கேட்க நம்ம ஜங்கு வந்துட்டு ஒயன் கைட்டு ஹக் பிடிக்கிறாரு. யார்கிட்ட சொன்னால் எனக்கு ரொம்ப லவ் இருக்கும்ல, ஆனால் என்ன நல்லா படிக்கணும் ஓகேவா, நம்ம ஃபேமிலியில் உனக்கு தெரியும்ல நம்மளுக்கு ஸ்டடீஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறாங்க. புரியுது நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சரி சின்ன என் கூட எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் ஜஸ்ட்டு சும்மா நீ வர காலேஜ் போட சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால பார்த்துட்டு போட வந்து சொல்கிறாங்க. எப்படி தெரிய சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு நியூஸ் வந்துருச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு விட்டா சொல்கிறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன்டா ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஒயன் போய்ட்டு ஜங்கோட 6 ருபீஸ் கொடுக்குறாங்க. பாய் எப்படி சொல்கிறாங்க. பாய்டி சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. இப்போ சின்ன ஒயன் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. இப்போ நான் சொல்லிடுறேன் நம்ம இவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம நம்ஜுன் அண்ட் டே 2 பேரும் ரியல் பிரதர்ஸ் ஓகேங்களா. சுகா அவட தங்கச்சி தான் நம்ம ஒயனு, ஜேஹோப்போட தம்பி தான் நம்ம ஜங்குக் ஓகேங்களா. இவங்க எல்லாருமே பிரதர்ஸ் தான். அதுவும் அவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. அவங்க ஃபேமிலி வந்துட்டு எதனால் இறந்து போனாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி ஆனாங்க, ஏன் நம்ஜோட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்றது உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் எபிசோடில் அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்படியே கரண்ட் இப்போ நம்ம அப்படியே இட்டாலிக்கு போயிடலாம். இப்போ இட்டாலியில் தான் நெக்ஸ்ட் டே தான் கிளாஸ் வராங்க. இப்போ கிளாஸில் வந்துட்டு நம்ம டே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிம்மே வந்து கிளாஸ் அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்பப்போ நம்ம ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காங்க. இதை நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க. என்ன ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இல்லை உனது ப்ரொஃபஸர் இருக்காங்க அவங்க பார்த்துட்டே இருக்காங்கடா சொல்கிறாங்க. அப்போ யோன்ஜி சொல்கிறாரு. நான் அப்பயே சொன்னேன்னே நாங்கள் வந்துட்டு கொரியா அதனால தான் எங்களை அவர் பார்க்குறாரு சொல்லிட்டு நம்ம யோன்ஜி சொல்கிறார். நம்ம ஃபிலிக்ஸ் கோவம் வருதுங்க பாரு, இன்னொரு டைம் நீ சொன்னால் எப்படி உனக்கு கொண்டு விட்டா நான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைடா அவரு நம்மளாம் கொரியெல்லாம் நாங்கள் நம்ம 3 பேர் கொரியன் மாதிரி இருக்குமா அதனால தான் பார்த்துட்டே இருக்காரு சொல்கிறாங்க. ஓ அதனால தான் நான் சொல்கிறாங்க அதனால தான் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ டைம் போக எப்படின்னா இப்போ டேஸஸ் போயிட்டே இருக்கா. ஜிம்மி அவரோட கிளாஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார், வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி விட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருப்பார், அது தாண்டி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அங்கே ஒரு மியூசிக் லைப்ரரி இருக்கும், அங்கே போய்ட்டு ஜஸ்ட் அங்கே பியானோ எல்லாமே வச்சுருப்பாங்க, அதை போய்ட்டு வாசித்து பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு சும்மா அப்படி பார்க்குறது, அங்கே மியூசிக் ரீட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டுருப்பாங்க. இவங்க 3 பேருக்குமே இது ஒரு ஹேபிட்டு. இப்போ அங்கே போய்ட்டு இட்டாலியில் அந்த மியூசிக் ரொம்ப ஃபேமஸ், மியூசிக் காலேஜ் மியூசிக் லைப்ரரி அதெல்லாம், அதனால் அவர் போய்ட்டு அங்கே அந்த மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ டே தான் வந்துட்டு டேஸஸ் போக அவரால் வந்து தள்ளி இருக்கவங்கள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகும் எனக்கு தெரியலையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படி க்ளோஸ் ஆகுறது, எப்படி பேசுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ தூரம் வந்ததே உனக்காக தானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ டேக்காக ஒரு கால் வருது. டே வந்துட்டு அவள் என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கா சொல்கிறாங்க. எங்கே இருக்க நீ கரண்ட் லீவ் சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ நான் பேரிஸில் இருக்க சொல்கிறாங்க. பேரிஸில் ஆமாம் பேரிஸில் தான் இருக்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னே பிஸ்னஸ் விஷயமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே எனக்கு தெரியாமல் இப்போ நம்ம எல்லாம் பார்ட்னர் தான், நான் உன்னோட கம்பெனி கொஞ்சம் சரியாக இருக்குன்னு தெரியும், ஆனால் நம்ம எல்லாம் பார்ட்னர் ஏன் எங்களுக்கு சொல்லவே சொல்கிறாங்க. ஜங்குக்கா உனக்கு இது புரியாது ஜங்குக்கா நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட எதுவும் மறைக்காத சொல்கிறாங்க. ஜங்குக்கு நான் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு
ஓகே வந்துட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற போதுமா சொல்கிறாங்க. ஏன்டா டே என்கிட்ட கோமா பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாட்டு ஜமுக்கா புரிஞ்சுக்கூடா, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. டென்ஷனில் என்னாச்சு சொல்கிறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ கால் கட் பண்ண சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் இவங்க லைப்ரரியில் இருக்கிற அந்த பிளேஸ் தான் நம்ம டேங்க உள்ள வராங்க. டேங்க உள்ளே வந்துட்டு இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் ஸ்கிம் சொல்லிட்டு எல்லாமே எந்திரிச்சிட்டு நிற்கிறாங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. சார்ன்றாங்க. இல்லை நானும் ஜஸ்ட்டு பார்க்கலாம் தான் வந்தேன், நான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறேன், நான் இங்கே நியூ ப்ளஸில் எனக்கு பெருசாக அங்கே எதுவும் தெரியல சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நியூ உங்களுக்கு எதுவும் தெரியாதா சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு இங்கே எதுவும் பெருசாக தெரியாது, அதனால தான் சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் புரியாதுனே, நீங்களும் உங்களுக்கு சொல்லுங்கள் கொரியன் ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தெரியுமா, இல்லை வேறு என்னென்ன தெரியும்னு சொல்லுங்கள், இங்கே எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாதிட்டே சுற்றிட்டு தான் இருக்கோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட இவங்ககிட்ட சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. எங்கள் 2 பேரும் கேளுங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் மட்டும் சைலண்டாக அவர் படுத்து அந்த மியூசிக் நோட்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காது பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம கேட்குறாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாத சொல்லி கேட்குறாங்க. பார் ஜிமினுக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. ஓ அதுவா சார், இல்லை ஜிமினுக்கு இங்கே அதிகமாக பெரிய பிளேஸ்லாம் எதுவும் போனதில்லை, நாங்கள் தான் அதிகமாக சுற்றுவோம், அவன் அதிகமாக சுற்ற மாட்டான் வெளியெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே ஜிமின் இங்கே இருந்திருக்கான், அதனால் உங்களுக்கு ஜிமினுக்கு இங்கே நிறைய பிளேஸ் தெரியும், ஆனால் நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கேளுங்க சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லுமா அமைதியாக தான் இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நான் இது கொஞ்சம் இது பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. இப்போ போய்ட்டு நம்ம டே தான் வந்துட்டு அழகாக ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் டே வந்துட்டு ஒரு பியானோ போய்ட்டு அழகாக ப்ளே பண்ண ஜிமின் அதை பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக ப்ளே ஆகுது. அவர் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் 3 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மில் அப்படியே கொஞ்சம் ஒரு செகண்டு அவர் அப்படியே அவரே மெயின் மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த உட்காந்துருக்க அந்த பொசிஷன், அவர் வந்துட்டு ப்ளே பண்ணுறது மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்து அவர் ஃபுல்லாக வந்துட்டு அது ப்ளே பண்ணி முடிக்க 3 பேர் கிளாப் பண்ணுறாங்க. ஈவன் ஜிமினா அவரே ஆட்டோமேட்டிக்காக கிளாப் பண்ணிடுறாரு. ஹேண்ட் அப்படி கிளாப் பண்ணா இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. நம்ம ஜிமினா ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருமே ஜிமின் வந்து யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் பேசிட மாட்டாங்க, அதனால தான் இப்போ 3 பேருமே கிளாப் பண்ணேன். அங்கே நம்ம டே வந்துட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதனால சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஜிமினுக்கு கூட மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நாங்கள் எங்கள் ஜிமினுக்காக தான் நாங்கள் இதுக்குள்ளே வருவோம் சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னா இங்கே வருவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்ல. அப்போ ஜிமின்ட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க, சார் இங்கே இருங்க, நாங்கள் எங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது அதை பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிடும் ஃபிலிக்ஸும் போயிட்டாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க ஜிமினை. உனக்கு ரொம்ப பிடிக்குமோ சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் லைட்டாக வந்து ஹெட் செக் பண்ணுறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் கொஞ்சம் வந்து ப்ளே பண்ணுறியா சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சே சொல்கிறாங்க. எதுக்கு சார் சொல்கிறாங்க. வா ப்ளே பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினுக்கு போகிறாங்க. ஜிமின் போய்ட்டு ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்கான ஒரு மியூசிக் அவர் ப்ளே பண்ணுறாரு. இது டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் பியானோ ப்ளே பண்ணால் உனக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுனால தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி தான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணேன். நம்ம டே வந்து பக்கத்தில் உட்காராங்க. உட்காந்துட்டு அவரோட ஹேண்டை வச்சுட்டு அவர் இன்னும் கொஞ்சம் அவரோட ஹேண்டை கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். அது வந்துட்டு வேறு மாதிரி டோன் வந்து வருது, அது இன்னும் அழகாக இருக்குது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. வந்துட்டு இது இப்படி பண்ணால் வேறு ஒரு டோன் வரும் சொல்லிட்டு அப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இவரும் ப்ளே பண்ணேன், அவரும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறாங்க. தேங்க்யூ மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க. இது இப்படி தான் நான் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு இது என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நிஜமாக அவங்க சொல்கிறீங்க அதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. இது எப்படி உனக்கு ஹாபியாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இது ஒரு ஹாபி தான் சொல்கிறாங்க. எப்போலாம் நான் மியூசிக் அந்த இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்குறணும் அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என்னோட சேட்னஸ்லாம் மறைஞ்சிடும் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நீ சேடாக இருக்கேன்னு சொல்லிட்டு மைண்டில் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேட்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹீல் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன் சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. உனக்கு வேணா சொல்லு, நான் வந்து உனக்கு கொஞ்சம் கற்றுத்தரவா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு வேணா சொல்ல நான் கற்றுத்தரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசுகிறாங்க. ஜிமின் பேசிட்டு இங்கே பாரு, அது மட்டும் இல்லை உனக்கு எதனா வேணா என்கிட்ட கேளு ஓகேவா, என்னோட பேர் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் இல்லை, நீ என்ன டயாங்கனே கூப்பிட சொல்கிறாங்க. நான் எப்படி உங்களை டயாங்கன்னு சொல்லிட்டு நீ கூப்பிடு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் நீ டயாங்கன்னு எனக்கு கூப்பிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு எதனா வேணும்னா எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் நான் உன்கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே ரொம்ப நீட்டாக ரொம்ப கம்மியாக ஒரு மாதிரி போயிட்டு அழகாக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு ஓகே கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க சார், நான் இது வந்து பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சார்னு கூப்பிடாத டயாங்கன்னு கூப்பிட சொல்கிறாங்க. நான் எப்படி உங்களை டயாங்கன்னு கூப்பிட முடியும் சொல்கிறாங்க. இல்லை நீ நம்ம யூஸ்வலாக ஒரு தனியாக இருக்க கூப்பிட சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க. அது எப்படி நீங்களும் நானும் சொல்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஒன்று பெரிய விஷயம்லாம் இல்லையே சொல்கிறாங்க.
அப்போ ஜிம்முமே சரி ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. டயாங் சொல்கிறாங்க. சரி ஓகே டயாங் சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பவா சொல்கிறாங்க. ஹாஸ்டல் போகணும்னு சொல்கிறாங்க. நீ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு கேட்குறாங்க. நான் இங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு தான், இப்போ தான் ரெண்டுக்கு எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்க சொல்கிறாங்க. நீங்கள் கொரியன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் கொரியன் தான் சொல்கிறாங்க. இங்கே எப்படி சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் ஜாப்க்காக. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க சொல்லி நம்ம ஜிம்முன்னு கேட்க. இப்போ டக்குன்னு ஷாக் என்ன சொல்கிறது நம்ம. நான் வந்துட்டு தாய்லாண்டில் சொல்கிறாங்க. தாய்லாண்ட்லையா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு சரி சார் மிஸ்டர் கிம் நான் கிளம்புற சொல்கிறாங்க. நீ எனக்கு டயானே கூப்பிட சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஸ்டே பார்க்குறாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி பேசிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட மனசில் நான் இடம் பிடிக்கணும். உன்னுடைய அந்த மனசில் உள்ள அந்த காயத்தை எல்லாத்தையும் நான் வந்துட்டு சரி பண்ணி விட்டுருவோம். நான் அவனோட பெயின்லாம் ஹீல் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். நீ எனக்கு தெரியும் நீங்கள் உன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் நான் ரீசன் ஆகிட்டேன் அதுக்கு எல்லாத்துக்குமே. அதாவது ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நான் உன்னை பார்த்து செகண்டே நான் ஒன்று ஃபாலோ ஆகிட்டேன். இந்த 2 இயர்ஸில் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா புரிஞ்சுப்போ நம்புகிறேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே ஃபாலோ ஆக வைக்கிறேன். என்னோட ட்ரூ லவ் மட்டுமே உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆனால் நிறைய போய் சொல்ல போகிறேன். அதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ வந்துட்டு என்னை ஃபுல்லாக லவ் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாம் உனக்கு நான் பண்ணது சரின்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தது இப்போ அவனோட ஹேண்டை டச் பண்ணுது. இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவே போதுன்ற அளவுக்கு இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரிடா இதோட நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அவங்களுக்கு எதனால் இப்படி இருக்காங்க, என்ன ரீசன் அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு, ஜிம்மின் ஏன் வந்து யோசிக்கிறாங்க பேசுறதுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதை பிடிச்சிருக்கா இல்லை கண்டினியூ பண்ணவா இல்லை ஸ்டாப் பண்ணவா அப்படின்னு சொல்கிறீங்களா? பை டேக் கேர்.